முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா விரைவில் பூரண நலம் பெற வேண்டி தமிழகம் முழுவதும் உள்ள பல்வேறு திருக்கோவில்கள், பள்ளிவாசல்கள் மற்றும் தேவாலயங்களில் சிறப்பு வழிபாடுகளும், தொழுகைகளும், பிரார்த்தனைகளும் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. பெருந்திரளான அஇஅதிமுகவினரும் பொதுமக்களும் பங்கேற்று மனமுருக பிரார்த்தனை நடத்தி வருகின்றனர். வடசென்னை தெற்கு மாவட்ட அஇஅதிமுக சார்பில் சென்னை தங்கசாலையிலிருந்து ராயபுரம், வண்ணாரப்பேட்டை, டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் வழியாக கழகத்தினர் 5000த்திற்கும் மேற்பட்டோர் பச்சை வண்ண ஆடை உடுத்தி திருவொற்றியூர் வடிவுடையம்மன் கோவிலுக்கு பாத யாத்திரையாக சென்றனர். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பூரண நலம் பெற வேண்டி மனமுருக சிறப்பு வழிபாடு நடத்தினர். தென்சென்னை தெற்கு மாவட்ட அஇஅதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு சார்பில் சென்னை அடையாறில் உள்ள அனந்த பத்மநாப சுவாமி ஆலயத்தில் லலிதா சகஸ்ரநாம குங்கும அர்ச்சனை நடைபெற்றது. பின்னர் தங்கத்தேர் இழுத்து கழகத்தினர் வழிபாடு மேற்கொண்டனர். இதேபோல் ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள ஐயப்பன் ஆலயத்திலும் தங்கத்தேர் இழுத்து அஇஅதிமுகவினர் மனமுருக பிரார்த்தனை செய்தனர். பெரம்பலூர் ஒன்றிய கழகம் சார்பில் ஆவின் பாலகம் அருகே அமைந்துள்ள சித்தர் கோவிலிலிருந்து 3000த்திற்கும் மேற்பட்ட பெண்கள் பால்குடம் ஏந்தி முக்கிய சாலைகள் வழியாக ஊர்வலமாக சென்று மதனகோபால சுவாமி கோவிலில் பால் அபிஷேகம் செய்து வழிபாடு செய்தனர். கடலூர் மேற்கு மாவட்ட அஇஅதிமுக சார்பில் இளமங்கலம் பெருமாள் ஆலயத்தில் சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. அன்னதானமும் வழங்கப்பட்டது. கடலூர் கிழக்கு மாவட்ட அஇஅதிமுக சார்பில் திருவந்திபுரத்தில் உள்ள தேவநாத சுவாமி திருக்கோவிலில் மூலிகை பொருட்கள் மற்றும் பழங்களை கொண்டு ஆயுஷ் ஹோமம், தன்வந்திரி ஹோமம் மற்றும் கோபூஜை நடைபெற்றது. அன்னதானமும் வழங்கப்பட்டது. காஞ்சிபுரம் கிழக்கு மாவட்ட பரங்கிமலை ஒன்றிய கழகம் சார்பில் மேடவாக்கம் வினை தீர்க்கும் வேலவர் திருக்கோவிலில் விநாயகருக்கு தன்வந்திரி ஹோமம் உள்ளிட்ட பல்வேறு ஹோமங்கள் நடைபெற்றன. இந்த சிறப்பு வழிபாட்டில் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் கிழக்கு மாவட்ட கழகம் சார்பில் தாம்பரம் மூகாம்பிகை நகரில் உள்ள சிங்கார விநாயகர் கோவிலில் சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. அன்னதானமும் வழங்கப்பட்டது. சேலம் மாவட்டம் எடப்பாடி நகர அஇஅதிமுக சார்பில் கவுண்டம்பட்டி, மேட்டுத்தெரு, வெள்ளாண்டி வலசு ஆகிய பகுதிகளில் உள்ள அம்மன் கோவில்களில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. அன்னதானமும் வழங்கப்பட்டது. தூத்துக்குடி மாவட்ட அஇஅதிமுக மற்றும் மாவட்ட இளைஞர் பாசறை, இளம்பெண்கள் பாசறை சார்பில் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் கணபதி ஹோமம், ஆயுஷ் ஹோமம் உட்பட 6 வகையான ஹோம வழிபாடுகள் நடைபெற்றன. இதில் கழக நிர்வாகிகள், பொதுமக்கள் பங்கேற்று வழிபாடு மேற்கொண்டனர். திருப்பூர் புறநகர் மாவட்ட அஇஅதிமுக சார்பில் காரத்தொழுவில் உள்ள அழகுநாச்சியம்மன் திருக்கோவிலில் சிறப்பு அபிஷேகம் மற்றும் மகா தீபாராதனை நடைபெற்றது. திருப்பூர் புறநகர் மாவட்ட ஈரோடு மண்டல அண்ணா போக்குவரத்து கழக தொழிற்சங்கம் சார்பில் சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் பால் அபிஷேகம் செய்தும் தங்கத்தேர் இழுத்தும் கழகத்தினர் வழிபாடு மேற்கொண்டனர். திண்டுக்கல்லில் மாவட்ட அஇஅதிமுக சார்பில் 108 நன்மை தரும் விநாயகர் கோவிலில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. பெண்கள் விளக்கு பூஜை செய்தும் வழிபாடு மேற்கொண்டனர். அன்னதானமும் வழங்கப்பட்டது. தஞ்சை வடக்கு மாவட்டம் பட்டீஸ்வரம் ஊராட்சி கழகம் சார்பில் ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவிலில் பொங்கலிட்டு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு மேற்கொள்ளப்பட்டது. இதேபோல் ஸ்ரீ பெரியாச்சி அம்மனுக்கு சிறப்பு பூஜை செய்தும் பொங்கல் வைத்தும் அஇஅதிமுகவினர் வழிபட்டனர். தஞ்சை கொண்டிராஜபாளையத்தில் உள்ள ஸ்ரீ நரசிம்மர் ஆலயத்தில் 108 மூலிகைகளை கொண்டு நடைபெற்ற சிறப்பு யாகத்தில் கழக நிர்வாகிகள், பொதுமக்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கன்னியாகுமரி மாவட்ட அஇஅதிமுக சார்பில் கீரிவிளை பகவான் ஸ்ரீ தன்வந்திரி திருப்பதி கோவிலில் சிறப்பு பூஜை நடைபெற்றது. இதில் கழகத்தினர் ஏராளமானோர் பங்கேற்று மனமுருக பிரார்த்தனை செய்தனர். விழுப்புரம் தெற்கு மாவட்ட அஇஅதிமுக சார்பில் உளுந்தூர்பேட்டையில் உள்ள கனகவல்லி தாயார் சமேத ஆதிகேசவ பெருமாள் கோவிலில் சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. பெண்கள் அகல் விளக்கு ஏற்றி சிறப்பு பூஜை நடத்தினர். மதுரை சோழவந்தான் நகர அஇஅதிமுக சார்பில் பிரளயநாத சிவன் கோவிலில் சிறப்பு அபிஷேகம் செய்து கழகத்தினர் வழிபாடு மேற்கொண்டனர். திருச்சி புறநகர் மாவட்ட அஇஅதிமுக சார்பில் துப்பாக்கி தொழிற்சாலை பகுதியில் உள்ள ராஜ கணபதி ஆலயத்தில் சிறப்பு அபிஷேகம் மற்றும் வழிபாடு நடைபெற்றது. திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட அஇஅதிமுக சார்பில் திருவண்ணாமலை சன்னதி தெருவில் உள்ள ஸ்ரீ கோபால் பிள்ளையார் திருக்கோவிலில் 508 தேங்காய் உடைத்து சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. அன்னதானமும் வழங்கப்பட்டது. வேலூர் மாவட்ட அஇஅதிமுக சார்பில் சிஎஸ்ஐ மத்திய பேராலயத்தில் மெழுகுவர்த்தி ஏந்தி சிறப்பு ஜபம் செய்து கழகத்தினர் மனமுருக பிரார்த்தனை மேற்கொண்டனர். நெல்லை மாநகர் மாவட்ட அஇஅதிமுக சார்பில் நெல்லை சந்திப்பு ரயில் நிலையம் அருகே உள்ள வெற்றி விநாயகர் கோவிலில் சிறப்பு பூஜை நடைபெற்றது. நீலகிரி மாவட்டம் உதகை கோட்ட அரசு போக்குவரத்து கழக அண்ணா தொழிற்சங்கம் சார்பில்
உதகை பாறை முனீஸ்வரர் கோவிலில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. கோத்தகிரி பேரூராட்சி கழகம் சார்பில் மாரியம்மன் கோவிலிலிருந்து 100க்கும் மேற்பட்ட பெண்கள் பால்குடம் ஏந்தி ஊர்வலமாக சென்று விநாயகர் கோவிலில் சிறப்பு அபிஷேகம் செய்து வழிபட்டனர். கணபதி ஹோமம் செய்தும் வழிபாட்டில் ஈடுபட்டனர். நாகை மாவட்ட அஇஅதிமுக சார்பில் ஸ்ரீவித்யா மகாமேரு பீடத்தில் நடைபெற்று வந்த யாகத்தின் 5வது மற்றும் இறுதி நாளான நேற்று 336 வகையான மூலிகைகள், 60 வகையான பழங்கள், 500க்கும் மேற்பட்ட பொருட்களை கொண்டு பூர்ணாகதி நடைபெற்றது. 2500 பேருக்கு புடவைகள் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி ஆரோக்கிய மாதா பேராலயத்தில் திருச்சி புறநகர் மாவட்டம் மணப்பாறை ஒன்றிய கழகம் சார்பில் மெழுகுவர்த்தி ஏந்தி சிறப்பு பிரார்த்தனை நடத்தப்பட்டது. ஏராளமானோர் கலந்து கொண்டு மனமுருக வேண்டினர். திருவாரூர் மாவட்ட அஇஅதிமுக சார்பில் மன்னார்குடி மனவளக்கலை மன்றத்தில் சிறப்பு கூட்டு பிரார்த்தனை நடைபெற்றது. இதில் கழக தொண்டர்கள், பொதுமக்கள் திரளானோர் பங்கேற்று குத்து விளக்கேற்றியும் 108 முறை மந்திரங்களை உச்சரித்தும் மனமுருக பிரார்த்தனை மேற்கொண்டனர். திருவாரூர் மாவட்ட கழகம் சார்பில் மன்னார்குடி வேதாத்ரி மகரிஷி கோவிலில் சிறப்பு பூஜை நடைபெற்றது. திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட அண்ணா தொழிற்சங்க மின்சார பிரிவு சார்பில் எண்ணூரில் உள்ள சிவா விஷ்ணு திருக்கோவிலில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. ஈரோடு புறநகர் மாவட்ட கழகம் சார்பில் பெருந்துறை ஸ்ரீ வரசித்தி விநாயகர் திருக்கோவிலில் சிறப்பு அபிஷேக ஆராதனை நடத்தப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்ட கழக இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை சார்பில் கள்ளிக்கோட்டை அரசன் மகன் ஆலயத்தில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது.